இன்ஸ்டாகிராம் ஆர் வாட்ஸ்அப்ல ப்ராடக்ட் செல் பண்றீங்களா? கஸ்டமர் ஹாய் அனுப்பினோடனே ஒரு புது ஆர்டர் என்கொயரி வந்துருச்சுன்னு சந்தோஷப்படுறீங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரிஜினல் வேலையை ஆரம்பிக்கும். ப்ரைஸ் என்ன, அவைலபிளா, கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா, இப்படி நான் முழுவதும் அதே கொஷனுக்கு அதே ஆன்சர்ஸ் தான். அதே ஃபோட்டோஸ், அதே வீடியோஸ் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் திரும்ப திரும்ப அனுப்பிட்டே இருப்பீங்க. ஆர்டர் வந்த உடனே நோட் புக் எழுதி வச்சுப்பீங்க, இல்லைன்னா எக்ஸல் அப்டேட் பண்ணுவீங்க. கொஞ்ச நாள் போன போது யார் என்ன ஆர்டர் பண்ணாங்க, யாருக்கு என்ன அனுப்பணும், நல்லாவே கன்ஃபியூஸ் ஆயிடும். பே பண்ணிட்டாங்களா, பெண்டிங்கா தெரியாது, கொரியருக்கு கொடுத்தாச்சா, டிஸ்பேச் ஆயிடுச்சா அதுவும் தெரியாது. எல்லாத்தையும் நாம தான் ஞாபகம் வச்சுட்டு மேனேஜ் பண்ணுவோம். டெலிவரி முடிஞ்சிருச்சு, ஆனா ஃபார்வர்ட் பண்ண நேரமே இருக்காது. ரிவ்யூ கேட்கறதுக்கும் அப்படியே மறந்துடுவோம். ஆஃபர் அனுப்பணும்னா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிட்டே இருப்போம். ஆல்ரெடி வாங்கின கஸ்டமருக்கு என்ன அனுப்பணும், புதுசா என்கொயரி பண்ணவங்களுக்கு என்ன அனுப்பணும், ரொம்ப நாளா பர்ச்சேஸே பண்ணாத கஸ்டமருக்கு என்ன அனுப்பணும், எதுவுமே சரியா தெரியாது. கடைசியில எல்லாருக்கும் ஒரே மெசேஜ் தான் போவோம். 2 மாசம் கழிச்சு திடீர்னு ஒரு கஸ்டமர் என்னோட இன்வாய்ஸ் திரும்ப அனுப்புங்கன்னு கேட்பான். அப்பதான் ஆரம்பிக்கும். வாட்ஸ்அப்ல தேடுவோம், பேமெண்ட் ஹிஸ்டரி செக் பண்ணுவோம், பிடிஎஃப் ஃபைல்ஸ் ஓபன் பண்ணுவோம், ஃபோல்டர்ஸ் எல்லாம் தேடுவோம். ஒரு இன்வாய்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நிறைய நேரம் போயிடும். பிசினஸ் ஸ்கேல் பண்ண ஆசை இருக்கு, ஆனா டைம் இல்ல, டீமும் இல்ல, சிஸ்டமும் இல்ல. பிசினஸ் வளர்ற, கஸ்டமர் அதிகமாகறாங்க, ஆர்டர் அதிகமாகுது, ஆனா மேனுவல் ஒர்க் மட்டும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் போகும். இதெல்லாம் பிசினஸோட ஒரு பார்ட் தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, இதெல்லாம் மாத்த ஒரு வழி இருந்தா